ஹாய், வெல்கம் டு ராயல் மாடலர் கிச்சன். நாம் இப்போ பார்த்துருக்கிற கிச்சன் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் தஞ்சாவூர்லேயே நாங்கள் பண்ணது, அதாவது புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் பண்ண கிச்சன். இந்த கிச்சன் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கிச்சன் பொதுவில் இந்த வீடே ரொம்ப ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிச்சனும் வந்து ரொம்ப நல்ல டிசைன், நாங்கள் பண்ண டிசைன் நல்ல டிசைன். கலர் வந்து உதாரணமாட்டு கேப்பச்சினோ கலர் நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த கேப்பச்சினோ கலர் ஒயிட்டுக்கு கேப்பச்சினோ கலர் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த கலரை பார்த்தா எவ்வளோ ராயல்ட்டி லுக்காக இருக்கும் இந்த கிச்சன். இந்த கிச்சனுக்கு ரைட் சைடு ஒரு பெரிய டால் யூனிட் கொடுத்துருக்கோம் நாங்கள். இந்த டால் யூனிட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். 3 அடி டால் யூனிட். இந்த டால் யூனிட்டோ இருக்கிறது ரொம்ப ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டால் யூனிட்டை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். உள்ள செல்ஃபு கொடுத்துருக்குறோம். ரொம்ப வைடான ஒரு இது. இந்த செல்ஃபை வந்து நம்ம அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம் தேவைக்கு. ஸோ இந்த டால் யூனிட்டுக்கு லெஃப்ட் சைடு ஃப்ரிட்ஜ் வரும். இந்த பிளேஸில் ஃப்ரிட்ஜ் வரும். அப்புறம் ரைட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வருது, எலக்ட்ரிக்கல் அவன். இதில் வந்து ஒரே நேரத்தில் 3 கோழி, பெரிய கோழியை முழு கோழியை கூட உள்ளே வச்சு நாம் ஆயில் இல்லாமல் ரொம்ப எம்மியாக ரொம்ப டீப்பாக இதை வந்து வேக வச்சு சாப்பிடலாம். இதை பார்க்கும்போதே அந்த எம்மி தான் மனசில் வரும், அந்த அளவுக்கு இருக்குது இந்த இது. அப்புறம் வந்து அந்த ஓவனுக்கு கீழே வந்து ஹைட்ராலிக் ஸ்லைடரோட உள்ள பாஸ்கெட், 2 பாஸ்கெட். ஸோ இந்த ஹைட்ராலிக் ஸ்லைடரோட உள்ள பாஸ்கெட் வந்து ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். இது ஒரு 35 kg வரைக்கும் நமக்கு தாங்கும். டோர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டு க்ளோஸு. ஸோ அவனுக்கு மேலேயும் ஒரு பாக்ஸ் கொடுத்துருவோம். இதில் செல்ஃப் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், கஸ்டமர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுனால செல்ஃப் கொடுக்கல. அப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கார்னர், அந்த கார்னரை யூட்டிலிட்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் கார்னர். அதை நாங்கள் உட்டன் ஷெல்ஃபு தான் கொடுத்துருக்கோம். உட்டன் ஷெல்ஃபில் நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த ஷெல்ஃபுக்கு அடுத்தால நாம் வந்து அடுப்பு கொடுத்துருக்கோம். அடுப்பில் ஹாபில் வந்து நாம் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணலைங்க, பட் உங்களுக்கு வீடியோக்காக வேண்டி காணிக்கிறேன். ஸோ அடுப்புக்கு கீழே டேண்டம் பாக்ஸ், 2 விதமான டேண்டம் பாக்ஸ். நமக்கு இம்மிடியட்டான குக்கிங் பண்ணுற எல்லா திங்ஸும் 2 வைக்கலாம். 55 கிலோ வரைக்கும் இந்த டேண்டம் பாக்ஸ் வெயிட்டு தாங்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த டேண்டம் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப இருக்கும். அதே மாதிரி இந்த டேண்டம் பாக்ஸுக்குள்ளாடி ஒரு கட்லரி யூனிட், ஃபைபர் மெட்டீரியலான கட்லரி யூனிட். தண்ணி எதுவும் பட்டாலும் ஒன்றுமே செய்யாது, அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்தால நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேண்டம் பாக்ஸுக்கு அடியிலையும் ஒரு இன்னொரு டேண்டம் பாக்ஸு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஆயில் புல் அவுட். சின்ன சைஸ் ஆயில் புல் அவுட்னால நமக்கு தேவையான எல்லா விதமான ஆயிலையும் நாம் உள்ளே வச்சுக்கலாம், குக்கிங் ஆயிலை வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் கார்னர். இந்த ஸ்ட்ரெயிட் கார்னருக்குள்ளாடி ஒரு மேஜிக் கார்னர் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் பாருங்கள், இது ஒரு மேஜிக் கார்னர், பிளாக் கலர் மேஜிக் கார்னர். ஸோ இந்த பிளாக் கலர் கேப்பச்சினோவுக்கு இந்த பிளாக் கலர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த சிங்கும் இந்த மேஜிக் கார்னரும் யாருக்குறைய ஒன்று போல் அந்த லுக் வைஸ் ஒரு யூனிஃபார்ம் இருக்கிறதுனால அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இது கலர் வர கேப்பச்சினோ கலர், கல் ஒயிட்டு. ஸோ இந்த இது ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் நம்ம அப்படியே பார்த்தோன்னா நம்ம வந்து சிம்னி சைடு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது சிம்னி சைடு சென்டரில் சிம்னி வரும். 2 சைடும் அப்லிஃப்ட், பை ஃபோல்டிங் அப்லிஃப்ட் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சமைச்சிட்டே இருக்கும்போது 2 சைடும் தேவையான பொருளை ஈஸியாக எடுத்து பண்ணிக்கலாம். ஓயாமல் டோர் திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பை ஃபோல்டிங் பார்வைக்கு நல்லாயிருக்கும். எந்த பொசிஷனில் இது வைக்கனாலும் வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல லாக் ஆகி அப்படி நின்று மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். க்ளோஸ் பண்ணி விட்டோன்னா நீட்டாக க்ளோஸ் ஆகும். அப்புறம் நம்ம பார்த்தோன்னா 2 சைடுமே அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறோம். அடுத்தால நாம் பார்க்க போகிறது, நாம் வந்து ரோலிங் ஷட்டர் பார்க்குறோம். ரோலிங் ஷட்டரு இந்த இடத்துல மிக்ஸி எல்லாம் உள்ள வச்சுக்கலாம். செல்ஃபு போட வேண்டியது இருக்குது. அடுத்தது நம்ம சிங்கு. இந்த சிங்கோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கிரானைட் சிங்க் மாதிரி வரும். அதாவது 80% கிரானைட்டு, சவுண்டு ரொம்ப கேட்காது. இந்த சிங்கோட இது வந்து சவுண்டு கேட்காது. அப்புறம் வந்து சிங்குக்கு ரைட் சைடு டிஷ்வாஷர் கொடுத்துருக்குறோம். இப்போ உதாரணமாக நீங்கள் இந்த டிஷ்வாஷர் பாருங்கள்,
இந்த டிஷ்வாஷர் வந்து இந்த டோரோடையே சேர்ந்து வரும். நமக்கு வந்து இந்த டிஷ்வாஷர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டிஷ்வாஷர். சைலண்ட் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு இது பேனல் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணும். அடுத்தால வந்து ஒரு பாக்ஸு. ஸோ இந்த விண்டோ வந்து அவங்க பெரிய விண்டோ வேணும் அப்படின்னு கேட்டதுனால பெரிய விண்டோ கொடுத்துருக்கோம். அவங்க கொடுத்துருந்தாங்க, அந்த விண்டோவை அட்ஜஸ்ட் பண்ணி நாம் 2 குட்டி பாக்ஸ் கொடுத்து டேண்டம் போட்டிருக்கிறோம் அதுலேயும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நிறைய திங்ஸ் உள்ளே வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி நாம் பண்ணுற நல்ல இந்த பேக்கிங் எல்லாம் நல்லா பண்ணும்போது எறும்பு தூசி இந்த மாதிரி எதுவும் போகாது, அது கொண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்புறம் நம்ம அடுத்தால பார்க்க போகிறது வந்து இந்த டால் யூனிட்டுக்கு மேலே இருக்கிற லாஃப்ட் டோர், அதை பார்க்குறோம். லாஃப்ட் டோர் நிறைய அடிக்கடி யூஸ் பண்ணுறாத திங்ஸை இந்த லாஃப்ட் டோரில் நம்ம வச்சு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லா தான், ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்டோரேஜ் இல்லாத நிறைய வீடுகளில் இந்த மாதிரிப்பட்ட லாஃப்ட் போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான் லாஃப்ட்டும். இது வந்து ஃப்ரிட்ஜுக்கு மேலே உள்ள டோர். அப்புறம் மொத்தத்தில் இந்த கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அருமையாக சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறேன்னா அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியும். இப்போ உள்ள கிச்சன் நாங்கள் செய்கிறது வந்து 10 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, மேடை போடக்கூடாது. இல்லை எந்த இடத்துலையோ கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா நாங்கள் வந்து எங்களை கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றி.